ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். நண்பர்களே, தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். தாவேகா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில் தொங்கு சட்டசபை வந்தால் சபாநாயகர் யார் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு தாள்கள் வெளியாயிருக்கு. விஜய் யாரை டிக் செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் விஜயுடன் கூட்டணி வைக்கிற மாதிரி அமைச்சரவையில் இடம்லாம் சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அதோடு தலைகீழாக தமிழக அரசியல் தற்போது இன்னும் மாறிட்டுருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக சிட்டிக்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமே இதுதான். தமிழகத்தில் என்ன அடுத்து நடக்க போகுது, அடுத்து எப்படி ஆட்சி அமைய போகுது, அடுத்து என்னெல்லாம் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். அதனால் சுட சுட நம்ம சேனலில் இனி நிறைய அப்டேட்டான அரசியல் கண்டென்ட் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ முக்கியமான இந்த தாள்கள் வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ள நிலையில் தனி பெரும்பான்மை இல்லாததால் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் நகர்வுகள் தற்போது சூடிப்பிடிக்க தொடங்கியிருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான நிரூபிக்க காங்கிரஸ், பாமக, விசிக மற்றும் இடசேரி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த தாவேகா திட்டமிட்டு வரக்கூடிய சூழலில் விஜயின் தந்தை SA சந்திரசேகர் காங்கிரஸை கூட்டணிக்கு அழைத்ததாக தாள்கள் இன்னொரு பக்கம் வெளியாயிருக்கு. இதற்கு பதிலளித்த காங்கிரசின் முக்கிய தலைவர் ஒருவர் மேலிடத்தோடு ஆலோசித்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறியதோடு புதிய அமைச்சரவையில் காங்கிரசிற்கு முக்கிய துறைகளோடு கூடிய அதிகார பகிர்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்துள்ளதாக தாள்கள் தெரிகிறது. இந்த திடீர் அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கூட்டாட்சி அமையுமா அல்லது புதிய திருப்பங்கள் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பை நம்மளிடையே பெருசாக அதிகரித்திருக்கு. அதுக்கான விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்திலே தெரிய வரும். அந்த விட தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே போல் இதில் தொங்கு சட்டசபை வந்தால் சபாநாயகர் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கான விடையையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக கட்டத்தை எட்டி தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக திராவிட கட்சிகளினுடைய கோட்டையை தகர்த்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. முதல் தேர்தலிலேயே இவ்வளவு பெரிய வெற்றி என்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருந்தது. தற்போதைய நிலவரப்படி தாவேகா 107 இடங்களில் முன்னிலை வகித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஆளுங்கட்சியான திமுக 74 இடங்கள்லையும் அதிமுக 53 தொகுதிகள்லையும் முன்னிலை வகிக்கிறது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக விஜய் பொறுப்பேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு என்பது நமக்கு தெரியும். ஏனினும் பெரும்பான்மையாக பெற 118 இடங்கள் தேவை என்பதால் இப்போதைக்கு தொங்கு சட்டசபை உருவாகக்கூடிய நிலை இருக்கு. எனவே எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்படலாம். தாவேகா ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தை சிறப்பாக வழிநடத்த போகக்கூடிய சபாநாயகர் யார் என்ற விவாதம் அரசியல் களத்தில் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இது தொடர்பாக தாவேகா தரப்பில் 3 பெயர்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்படுவதாக கூறப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் தான் வராரு. அதில் அடிப்படக்கூடிய முதல் பெயரே இவர் தான். தாவேகாவின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் முக்கிய பங்கு இவருக்கு தான். தனது ஆளுமை மற்றும் பேச்சாற்றல் சட்டமன்றத்தை அமைதியாக வழிநடத்த உதவும் என்று தாவேகா தலைமை கருதுகிறது. இவர் சென்னை எழும்பூர் தொகுதியில் 51,131 வாக்குகள் பெற்று தமிழன் பிரசனாவை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் இன்னொரு பெயர் செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் சட்டமன்ற மரபுகளை நன்கு அறிந்தவர். பலமுறை அமைச்சராகவும் நீண்ட காலம் MLA-ஆகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். இவரின் அனுபவம் ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்கும் போது அவை வழிநடத்த உதவும் என்று கருதப்படுது. எதிர்க்கட்சிகளினுடைய கேள்விக்கு பதிலளிக்கவும் அவையை வழிநடத்தவும் செங்கோட்டையன் விஜய்க்கு உதவியாக இருப்பார். இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 86,612 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் 3வது அடிப்படக்கூடிய பெயர் குஷி ஆனந்த். விஜயின் நம்பிக்குரியவராகவும்
தாவேகா பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் கட்சி நிர்வாகத்தில் மிகுந்த செல்வாக்கு உடையவர். விஜயின் நேரடி நம்பிக்கைக்கு பாத்திரமான புசி ஆனந்தை சபாநாயகர் பதவியில் அமர வைப்பதால் அவர் சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும் என்று விஜய் நினைக்கிறார். இவர் தீநகர் தொகுதியில் 51,632 வாக்குகள் பெற்று முன்னிலையில் வந்திருக்கிறார். ஸோ இவங்களுடைய 3 பெயர்கள் தான் அடிபட்டு இருக்கு. இவர்களில் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தாவேகாவுடைய வெற்றி குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் ஒரு தகவல்கள் வெளியாவது என்னென்னா, கூட்டணிக்கு ரெடி ஆனால் துணை முதல்வர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்களும் வெளியாகிருக்கு. இந்த ரூட்டு யார் போட்டார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. விஜய் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே சுமார் 35% வாக்கு சதவீதத்தோடு 108 இடங்களில் வெற்றி பெற்று பலமான கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். ஆனால் தனித்து ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. இதனிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அன்புமணி கிட்ட இவர் கேட்ட மாதிரி ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் துணை முதல்வர் பதவியை தனது மனைவி சௌமியா அன்புமணிக்கு வழங்க வேண்டும் என அன்புமணி கேட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. மேலும் விஜய் ராஜினாமா செய்ய உள்ள ஒரு தொகுதியை பாமக கோரியிருக்கு. 5 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்ற ஒரு கட்சி தாவேகாவின் நெருக்கடியான சூழ்நிலை உணர்ந்து பெரிய கோரிக்கை முன்வைத்திருப்பதாக எதிர்த்தரப்பினரும் தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது தாவேகா தரப்பை ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது என்று அக்கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுது. இது என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. அரசியல்னாவே நிறைய தகவல்கள் வெளியாகும். அது வெளியாக தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வரும். எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதிகாரப்பூர்வமாக தெரிகிற வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நாம் பொறுத்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே தெரிய வரும். ஸோ ஆட்சி அமைக்கிறது உறுதி தான். ஸோ அது எப்படி அமைக்க போகிறாங்க, என்ன மாதிரி அமைக்க போகிறாங்கங்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தது என்ன அப்டேட்டாக வருதோ அதை சுட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தாவேகாவுடைய வெற்றி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சி அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.